அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் தூங்கி இருந்தால் காலையில் எல்லாமே மறந்துடுது. வாழ்க்கையே சோகமயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? சோகமயமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த சோகமாக இருக்கக்கூடிய உணர்வை பயன்படுத்தி புறத்திலே சிறப்பான செயல்களை செய்ய வேண்டும். அதற்குத்தான் இந்த சோகம் வந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக இந்த சோகத்தை சரி செய்கின்றேன், இது வரக்கூடாது என்று திரும்ப திரும்ப நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து அது மேலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதை விட அது தீர்ந்த பாடு கிடையாது. சோகத்தை அப்படியே ஏற்றுக்கொள்க. இதை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி சிறப்பாக புறத்திலே செயலை செய்க. செயலுக்கு விளைவு ஏற்படும். அது நன்மையாக தான் இருக்கும்.